இதுதான் உன்தாவோட பீச், சவுத் சைனா சீ. ஆக்சுவலாக என்டையர் வியட்நாமே சவுத் சைனா சீ தான். அதில் இந்த பீச்சும் கேண்டாக் ஐலாண்டோட பீச்சும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கேண்டாக் ஐலாண்டில் வந்து ப்ரிசன் இருக்குது. கண்டிப்பாக போய் ப்ரிசன் விசிட் பண்ணுங்கள். இந்தியாவிலேருந்து வர்றவங்க வெறும் ஹோச்சிமின் மட்டும் பார்க்காதீங்க. உன்தாவ் வாங்க, கேண்டாக் போவாங்க, நார்த் வியட்நாம் ஹனாய் போங்க, மிடில் வியட்நாம் டாங்கான் போங்க. அதுக்கப்புறம் உன்தாவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸு. மார்னிங் 4-5 ஹவர்ஸும் ஈவினிங் ஒரு 5 ஹவர்ஸ் டு 5 o'clock வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். நம்ம பிரேசிலில் பார்க்குற மாதிரி தான் இது. சேம் செட்டப்பில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான பிளேஸு. இங்கே கண்டிப்பாக வாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்தால் ஒரு ஆஃப் டே ட்ராவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 hours to 4 hours இருக்கும். வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஈவினிங் வரைக்கும் ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா நைட்டில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சிட்டி வந்து. பட் இதுவும் சைகோன் ப்ரொவிஷனில் தான் வரும். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் 5-6 வரும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக சொல்லணுன்னா. ரொம்ப சூப்பரான ஒரு இடம். இங்கே யாரும் வர்றதில்லை அதிகமாக, நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இது ஃப்ரெஞ்சு காலனியில் இருந்ததுனால வியட்நாமை மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க வந்து ஃப்ரெஞ்சு பீப்புளு, யூஎஸ், ஜெர்மனு, இவங்க தான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நம்ம பீப்புள் எல்லாருமே வந்து ஒன்று ஹனாய் வர்றாங்க, ஒரு 2-3 நாள் இருக்கிறாங்க, கிளம்பிடுறாங்க. இல்லையா ஹோச்சிமின் வராங்க, அங்கேருந்து ஒரு 2-3 நாள் இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கெல்லாம் வாங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 days ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா என்டையர் வியட்நாம் அட்லீஸ்ட் கவர் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷிப்பு சூப்பராக மரத்துலேயே கப்பல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வியட்நாம் வந்துட்டு கெத்தட்ரல் சர்ச்சு போகலான்னு இருந்தோம். ஃப்ரெஞ்சு காலனியில் கட்டினது. பட் என்ன சுச்சுவேஷன்னா அது இப்போ ரெனோவேஷனில் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக வியட்நாமுக்கு இப்போ வந்து அது என்ன ஸ்பெஷாலிட்டினா, வியட்நாம் வார் ஜெயிச்சு இது 50வது வருஷம். அதே மாதிரி வியட்நாம் அந்த கம்யூனிஸ்ட் அவங்க வந்து இது 95th year. அதனால் 2 ஸ்பெஷலான ஈவெண்ட்ஸ் வந்து April 30th அன்றைக்கி நடக்குது. நீங்கள் April 30th அப்போ வர்றீங்கன்னா வார் மியூசியம் கம்பல்சரி போங்க. அங்கே தான் அந்த ஈவெண்ட்லாம் நடக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இது வார் மியூசியம் போகும்போது ஃபுல்லாக ஆர்மி பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து பரேட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னென்னா இங்கே இப்போது இந்த உன்தாவ் பீச் சைடுமே ஒன் பார்ட் ஆஃப் சைடை வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. இன்னொரு பார்ட்டை வந்து இப்போ ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 monthsக்கு அப்புறமா இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் நெக்ஸ்ட் இயர் சம்மரில் பிளான் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே. வந்தீங்கன்னா பயங்கர கூலாக இருக்குது. நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓடுறது. அண்டு பிளேஸே வந்து ரொம்ப ப்ரீஸியாக, ரொம்ப சாஃப்டாக, ஒரு மாதிரியான மெஸ்மரைசிங் ஃபீல் கொடுக்குது. இன்னும் நம்ம மோன்சூன் முடிஞ்சு வந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பயங்கர க்ரீனரியாக இருக்கும் போல. நீங்கள் இப்போ எல்லாமே வந்து வாட்டர் சப்ளை மூலமாக தான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பர், நல்ல பிளேஸ். ஷிப்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம மாட்டுக்கு வந்தோமா, சேர்ஸ் இருக்குது, கூட்டு உட்காந்தோமா பார்த்துட்டுவே இருக்கலாம். எவ்வளோ ஷிப் பாருங்கள்.
நான் இங்கே காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபெரியில், அந்த ஃபெரி போகிற அந்த ரிவர் வந்து இந்த சவுத் சைனா சீல தான் கனெக்ட் ஆகுது. நீங்கள் வியட்நாமோட எந்த பகுதியில் போனாலும் ஷிப்பு வந்து இந்த மாதிரி சீலேருந்து அந்த ரிவருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் டாக்கிங் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஷிப்ஸ் இருக்குது. ஓ, செம்ம காற்று பயங்கரமாக இருக்குது. ஒரு ஏன்னா வியட்நாம்னாலே ஹாட்டாக இருக்கும், இங்கே அந்த மாதிரியான எந்த இதுவுமே இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, எல்லாம் வந்து அதர் கண்ட்ரி பீப்புள் தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் யாருமே இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து வந்து பாருங்கள் இதெல்லாம். உருண்டு வரும் போல். ஸோ நிற்கின்னு பார்த்து கிம்பல் எடுத்துருவோம்ல. வீடியோ கொஞ்சம் செக்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக என்னென்னா எங்களுக்கு சர்டன் டைமில் ஃபெரி ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, அதனால் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட டிலே ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 7-8 மணிக்கெலாம் கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு லிமோவும் லேட்டு, ஃபெரியும் லேட்டு, அதனால் இங்கே வரவே 1:30 ஆயிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரம் வந்திருக்கும். அதிகபட்சம் என்ன ஒரு 450 to 500 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்டாச்சு இருக்குது, ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க அந்த வியூவை ரசிக்கிறதுக்கு. சம்மர்ன்றனால நிறைய மரத்தில் இலையெல்லாம் இல்லை, பட் மான்சூனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இயற்கையின் பேரழகு. இன்னொன்று என்னென்னா, ஊங்க வரும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்ப்பீங்க நீங்கள். இன்றைக்கி வியட்நாம் ஏன் மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்குன்றதுக்கு அந்த லைவான விஷயத்த பார்ப்பீங்க. அவ்வளோ ஃபேக்ட்ரிஸு, அவ்வளோ கம்பெனிஸு, எல்லாமே எம்என்சிஸு இருக்குது. இதில் என்னென்னா, வியட்நாம் வாரில் வந்து ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவர் தான் 400 ஸ்டெப். இதனால் இங்கே வந்து சவுத் கொரியன் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து அதிகமான சப்போர்ட்டு. ஹுண்டாய், கியா தான் பஸ்ஸு, லிமோ, அதுக்கப்புறம் கார்ஸு. மலேசியாவில் வந்து அதிகமாக ஜாப்பனீஸோடது, இங்கே வந்து மெஜாரிட்டி சவுத் கொரியனோடது வெஹிக்கிள்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. யூஎஸோட வெஹிக்கிள்ஸும் இருக்குது, ஃபோர்டெல்லாம் இருக்குது, செவரோலெட் இருக்குது. பட் மெயின்லி பீப்புளே அந்தளவுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரையும் வெஸ்டர்ன் திங்ஸை அடாப்ட் பண்ணுறது கிடையாது. இங்கே என்னென்னா, இங்கேயே ஒன்றுங்க எல்லா எம்என்சிஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால பிராண்டட் எல்லாமே சீப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கேயே வந்து வாங்கிடுறாங்க.
எல்லாம் பாசி பிடிச்சி இப்படி இருக்குது. மெயின்டைன் இனிமேல் தான் பண்ணுவாங்க போல். சம்மரில் வர்றதுனால ஏன் என்னன்னு தெரில. ஆனால் நிறையா ஒர்க் போயிட்டுருக்கு, பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் தண்ணி இருந்து தான் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். நிறையா ஒர்க் ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னா இன்னும் இவங்களோட கலரிங் சென்ஸு, அந்த ஃப்ரெஞ்சோட இது தாக்கம் நல்லா தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா இங்கே இப்போது மழை இல்லாதனால எல்லாமே வெஹிக்கிள் வச்சு தண்ணி ஊற்றுறாங்கண்ணா. இங்கே ஒரு லாரியில் ஊற்றிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் வந்து டைஃபூன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் நம்ம பார்த்தா நல்லா வாங்கி போகிறோம். இங்கே ஒரு இது இருக்குது பாருங்களேன், ஐலாண்ட் மாதிரி இருக்குது சின்னதாக. சக்ஸஸ்ஃபுல்லி 600th ஸ்டெப்பு ஏறப்போகிறோம். பாருங்கள், ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. நிறையா சீரமைப்பு பணிகள் நடக்குது. க்ளீன் பண்ணியிருக்காங்க. தலைவன் கிறிஸ்ட் தலைவன் கிரைஸ்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டோம், என்னடா எந்த சர்ச்சுக்குமே போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் சென்னையில் நம்ம பழங்கால சர்ச்செல்லாம் பார்த்துட்டு இங்கே ஏன் சர்ச்சு பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம். கேத்தட்ரல் போக முடியலன்ட்டு அதுக்கு தரமாக இங்கே வந்தாச்சு, கிரைஸ்டை பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். டோட்டலாக ஒரு 700 ஸ்டெப்ஸ் இருக்கும் போலங்க. பயங்கரமாக இருக்குது. அதே பழைய காலத்து அந்த படி தான் இருக்குது. சரியான அனுபவம். தயவுசெய்து இங்கே வாங்க. ஏன்னா நம்ம ஊர் மணிக்கு 600 ருபீஸ் வர்றதுக்கு போகிறதுக்கு சேர்த்து 1200 ஒர்த்து. டேய் படி ஏற முடியலடா. தரமாக இருக்குது. இங்கே பாருங்கங்க, இன்னும் ஒரு 500 படிக்கிட்ட இருக்குது போல். சாரி 500 150 to 200 படிக்கிட்ட இருக்குது. என்ன மேட்டர்னா, படி எல்லாமே அந்த டைமில் இருந்த படி. அதனால் எல்லாருக்கும் இங்கே மூச்சு வாங்குது. பட் தலைவனை பார்க்குறதுக்காண்டி பரவாயில்ல வந்தாச்சு. இங்கே வந்து கொடுமையை பார்த்தீங்களா, என்னென்னா சின்ன டேமேஜ் இருக்கனால இந்த படிக்கு மேலே அலோவ் பண்ணலங்க. கொடுமைங்க. நான் சொன்னேன்ல இங்கே ரிப்பேர் ஒர்க் போகுதுங்க அப்படின்னு, அதனால் மேலே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்ததுக்கு தலைவனையாவது பார்க்க முடிஞ்சிச்சு. செஞ்சுக்காரங்க பார்த்தீங்களா, வீரங்கி. ஐயோ 360 டிகிரி சுற்றும் போல் சுற்றி பொழக்கம். கப்பல்லாம் முன்னாடியே வந்தால் பார்த்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ ஒரு சைடு ஆஃப் சீயை பார்த்தோம், இந்த சைடு சிட்டி பார்க்க போகிறோம். இங்கே காஃபி ஷாப் இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கே காஃபி குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ஒரு பாப்பா இருக்குது, அவங்க பார்க்குது. ஆர்வம் அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களே பூரா பேர் வந்துட்டு. உள்ளே போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பரவாயில்ல. பார்த்தீங்களா சிட்டியை, ஒர்க்கு நடந்துட்டுருக்கு எல்லாமே. இதெல்லாம் இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வர்றவங்களுக்குலாம் தரமான வியூ, ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போது இந்த வியூவில் இருந்து நீங்கள் இந்த சிட்டியை நைட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நான் முடிஞ்சால்
எவ்வளோ நைட் வேணாலும் ஒரு 6-7 வரைக்கும் ஸ்டே பண்ணி நான் எடுத்து பார்க்குறேன். அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஏன்னா ஒர்க் நடக்கிறதுனால மேலே மினிமமான பீப்புள் தான் அலோவ் பண்ணுறாங்க. பீச் பார்த்தீங்கல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது பீச் வியூ. அது வந்து கரையை டச் பண்ணிட்டு போகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கரையை டச் பண்ணிட்டு போகிறது பீச். ஆக்சுவலாக என்னென்னா இந்த பீச்சுமே ஃபுல்லாக ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. சிட்டி நடுவுலலாம் இங்கே பாருங்கள் ரிவரு. அந்த ரிவரோட கை வந்து உங்களுக்கு தெரியுதான் தெரியல, பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடு வந்து போர்ட் இதே மாதிரி ரிவர் போர்ட்டு. இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. நம்ம இந்தியன் மணிக்கு 1200 ஸ்பெண்ட் பண்ணால் இப்படி ஒரு விஷயம் கிடைக்குதுன்றது எனக்கு பொறுத்து. இங்கே போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். வீடியோஸுமே நீங்கள் வரணுன்றதுக்காக தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா டூரிஸ்ட்ன்ற பேரில் சும்மா ஒரு 4 இடம் சுற்றுறதை விட ஒரு பேக் பேக்கிங் எடுத்துகிட்டு நம்மளோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி நல்ல நல்ல இடத்துக்கு வந்து பார்க்க முடியும். அதுக்காண்டி தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடணும்னு முடிவு பண்ணுது. எஸ்பெஷலி இந்த சேனலே அதுக்கு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சேனல்னு யூடியூப்னு பார்த்தீங்கன்னா 2013 யூஸ் பண்ணேன். ஒரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணது கிடையாது. ரெண்டாவது எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா போஸ்ட் பண்ணுவேன். அதுவுமே ஷேர்லாம் பண்ணது கிடையாது. பட் 2025 இது பண்ணணும்னு நினச்சது, 195 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சது, ரெகுலராக பார்க்காத விஷயங்கள் நிறையா இங்கே இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே நிறையா இருக்குது அப்படின்றத பீப்புள் இந்தியன்ஸாக இருக்கட்டும் அரௌண்ட் த வேர்ல்டில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் தயவுசெய்து பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது. வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்தியன்ஸ் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம், இந்தியன்ஸ் வந்து வெறும் அரௌண்ட் 6 to 7% பீப்புள் தான் பாஸ்போர்ட்டே வச்சுருக்காங்க. பாஸ்போர்ட் எடுங்க. நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து விசா கிடையாது. சில கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப மினிமலான ஃபீ தான், நம்மளால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஃபீ தான். ஏஷியன் காண்டினென்ட்ஸில் இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே வந்து பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு 1 இயரில் உங்களால் 40,000 to 60,000 சேவ் பண்ண முடியுதுன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எதுனாலும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். 60,000ன்றது ஃபார் பெட்டரான ஒரு பே. நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறது சொல்கிறேன். ஒரு இயருக்கு ஒரு கண்ட்ரி நீங்கள் பிளான் பண்ணாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து 80 to 90 கண்ட்ரிஸ் பண்ண முடியும்.